வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தொழிலதிபர்களை மிரட்டி ரவுடிகள் சிலர் மாமூல் வசூல் செய்து வருகின்றனர். அது மட்டுமின்றி யார் பெரிய ரவுடி என்பதை நிரூபிக்க ரவுடி கும்பலுக்குள் அடிக்கடி மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் வெட்டி கொலை செய்வதும் நடக்கின்றது. மேலும் ரவுடிகளின் கூட்டாளிகள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்களில் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் போஸ்ட் கொடுப்பதும் ரீல்ஸ் வெளியிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் கோரிமேடு பகுதியில் தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் ரோந்து சென்றபொழுது சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடிய ரெட்டியார்பாளையம் லம்பாட் சரவணன் நகரை சேர்ந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் சஞ்சய் மொபைல் போனை ஆய்வு செய்ததில் அவர் வீச்சறிவாளுடன் கடைக்காரர்களை மிரட்டும் வகையில் கோரிமேடு பகுதியில் உள்ள சிற்றுண்டி உணவகத்தின் எதிரே பட்ட கத்தியை சுழற்றியபடி ரீல்ஸ் வெளியிட்ட வீடியோவை தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைத்திருந்தார். இதனால் போலீசார் சஞ்சயை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 14ஆம் தேதி அன்று காலை புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். இதில் கொலை செய்யப்பட்டவர்கள் பிரபல ரவுடி தெஸ்தானின் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா, மூலகுளம் பகுதியைச் சேர்ந்த ஆதி என போலீசாருக்கு தெரியவர கொலை செய்யப்பட்ட மூவரின் உடல்களையும் கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இக்கொலைகள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலையான மூவரும் பிரபல ரவுடி சத்யாவை அவரது எதிரியான ரவுடி முதலியார்பேட்டையை சேர்ந்த விக்கியுடன் கொலை செய்ய திட்டமிட்டதால் இந்த கொலைகள் நடைபெற்றது என கண்டறிந்து பிரபல ரவுடி சத்யா ஒரு சிறார் உட்பட 10 பேரை வழக்கில் கைது செய்து 9 பேரை சிறையிலும் சிறாரை சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் மேலும் சிலர் இருப்பதாக சந்தேகித்த போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது ரவுடி சத்யாவின் ரகசிய காதலி, டாட்டூ நிபுணர் சுமி என்கிற சுமித்ரா, கொலைக்கு மேலும் உடந்தையாக இருந்த ஆப்ரஹாம் மற்றும் ஹரிஷ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இதில் ரவுடி சத்யா சுமித்ராவுடன் கடற்கரை சாலையில் காதலர் தினத்தை கொண்டாட சுற்றி வந்ததும் அப்பொழுது சத்யா நோட்டமிட்டு கொலை செய்ய திட்டமிட்ட வாலிபர்களை தனது கூட்டாளிகளை வரவழைத்து கத்தி முனையில் கடத்தி சென்ற பொழுது உடன் இருந்ததாகவும் கொலை பின்னர் ரவுடி சத்யாவிற்கு ரூபாய் 5000 பணம் சுமித்ரா ஜிபே மூலமாக அனுப்பியதும் விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அவரை கைது செய்ததாக போலீசார் தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து இவ்வழக்கில் கைது செய்யப்பட்ட மூவரையும் போலீசார் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரவுடியின் காதலி 2 மாத கர்ப்பிணியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாவட்டம் மற்றும் நகராட்சி சார்பில் நகர பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது. இன்று காலை முதல் பாரதி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்ட நிலையில் பாரதி வீதி, நேரு வீதி சந்திப்பு, பாரதி வீதி, கொசுக்கடை சந்திப்புகளில் பொக்லைன் வாகனம் கொண்டு நகராட்சி ஊழியர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றம் செய்து வந்த நிலையில் நகராட்சி சார்பில் எந்தவித முன் அறிவிப்பும் கொடுக்கப்படவில்லை என்றும் கடைகளின் பல்வேறு பொருட்கள் சேதமாகும் வகையில் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வெள்ளிக்கிழமை வரை தாங்களாகவே ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென அனுமதி அளித்தனர். இருந்தபோதும் நகராட்சியை கண்டித்து வெள்ளிக்கிழமை மார்க்கெட் மற்றும் பாரதி வீதியில் உள்ள அனைத்து கடைகளிலும் அடைத்து போராட்டத்தில் ஈடுபடுவதாக வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். புதுச்சேரி நகர பகுதியான அண்ணா சாலையில் எப்பொழுதும் போக்குவரத்து அதிகரித்து பரபரப்புடன் காணப்படுவது வழக்கம். இந்நிலையில் மதுபோதையில் இருந்த நபர் ஒருவர் கைகளில் கத்தியாக பணத்தை வைத்துக்கொண்டு சாலையின் குறுக்கே நின்று அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளிடம் ரூபாய் நோட்டுகளை காண்பித்து கேலி கிண்டல் செய்தார். தொடர்ந்து அனைவரையும் திசை திருப்பும் நோக்கில் வாகனத்தில் செல்பவர்களின் அருகில் பணத்தை கொண்டு சென்று அவர்கள் பார்த்தவுடன் திரும்ப தனது பக்கம் கையை இழுத்துக் கொள்வதுமாய் அலப்பறையில் ஈடுபட்டார். மதுபோதை தலைக்கேறிய நிலையில் போதையின் உச்சத்தில் சிறிது நேரம் அலப்பறையில் ஈடுபட்டவர் மீண்டும் மதுபான கடைக்கே சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இந்த சம்பவம் கடந்த 3 தினங்களுக்கு முன்னர் நடைபெற்றதாக கூறப்படும் நிலையில் இதுகுறித்து எந்தவித புகாரும் வராத பட்சத்தில் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை. தமிழ் திரையுலகின் குணச்சித்திர மற்றும் நகைச்சுவை நடிகராக வலம் வந்தவர் மயில்சாமி. இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன் மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார்.
இந்நிலையில் அவரின் 2ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி நடிகர்கள் மற்றும் பன்முக கலைஞர்கள் சங்கம் சார்பில் அண்ணா சாலையில் நடைபெற்றது. சங்க தலைவர் பாண்டிசெல்வம், பொதுச் செயலாளர் குமரன் ஆகியோர் தலைமையில் சங்க பொருளாளர் ராஜ்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மயில்சாமியின் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் சங்க நிர்வாகிகள் சிங்காராம், அஜித், சரவணன், ராஜேஷ், சுமதி மற்றும் நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டார்கள். திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் பெரும் முயற்சியால் பரவி வரும் மர்ம காய்ச்சல், அதன் விளைவாக ஏற்படும் உயிர் சேதத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி முதல்வர் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநர், ஆயுஷ் துறை இயக்குநர் ஆகியோரை சந்தித்து உடனடியாக இக்காய்ச்சலால் பொதுமக்கள் படும் துயரை எடுத்துரைத்து காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான வழிவகைகளை கண்டறிந்து ஆயுஷ் துறையின் மூலமாக வருமுன் காப்போம் என்ற நோக்கில் இந்த கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை மற்றும் களித்திருத்தால்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கபசுர குடிநீர் அருந்தி பயனடைந்தனர். மேலும் பொதுமக்கள் நலன் கருதி தொடர்ந்து 5 நாட்கள் இந்த கபசுர குடிநீர் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. காலையில் கபசுர குடிநீர் அருந்தி இந்த மர்ம காய்ச்சலால் ஏற்படும் சளி மற்றும் தொடர் காய்ச்சலில் இருந்து விடுபட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த கபசுர குடிநீரை வெறும் வயிற்றில் அருந்தலாம், உணவுக்கு பின்னும் அருந்தலாம். வயிறு எரிச்சல், வயிற்று வலி உள்ளவர்கள் அளவாக உணவு உண்ட பின் அருந்துவது நல்லது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அருந்தலாம். கர்ப்பிணி பெண்களும் அருந்தலாம். நாள்பட்ட நோய் மற்றும் மருந்து எடுத்துக்கொள்பவர்களும் அருந்தலாம். பெரியவர்களுக்கு 15 மில்லி, சிறியவர்களுக்கு 5 முதல் 10 மில்லி. வயதுக்கு ஏற்ப இது டாக்டர்களின் அறிவுரைப்படிதான் வழங்கப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் அவ்வை நகர், வெங்கடாச்சலபதி நகர், வரதராசு நகர் ஆகிய பகுதிகளில் கடும் மின் தட்டுப்பாடு நிலவி வந்தது. களித்திருத்தால்குப்பம் கிராமத்தில் சுகுமார் நகர் பகுதியில் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது. இதனால் பொதுமக்கள் பெரிதும் அவதியுற்று திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறிய முயற்சியால் மேற்கண்ட பகுதிகளுக்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டு அவ்வை நகருக்கு மின்தடை தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் புதிய 200 கிலோவாட் மின்மாற்றி ரூபாய் 17,93,740 செலவில் அமைப்பதற்கும், சுகுமார் நகர் மின்னழுத்த குறைபாட்டை போக்க மும்முனை மின்பாதை அமைப்பதற்கு ரூபாய் 1,72,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை அவ்வை நகரிலும் மற்றும் சுகுமார் நகரிலும் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் மின்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்பிரிவு ஊழியர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். பொதுமக்கள் பலரும் மேற்கண்ட மின் பிரச்சனையை சரி செய்து கொடுத்து திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.